بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளர்கள் கொஞ்சம் பெண்கள் பகுதியில் சலசலப்பா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் அமைதியாக அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். அளவற்ற அருளாளர்களும் இரட்ட அன்புடையும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனால் அனுப்பப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தமிழ் தாபீன்கள் குறிப்பாக சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த நிகழ்ச்சியின் தாரணிகளுடைய அனைவருக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய ஏக இறைவனை சாந்தியும் சமாதானம் என்றென்றும் கிடைக்குமாறு. இதற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இந்த நிகழ்ச்சி எப்பொழுதும் நமது ஊர் மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் அனைவரிலுமே ஈமானிய குடும்பமாக இறைவன் விரும்புகின்ற குடும்பமாக மறுமையில் நாம் குடும்பத்தோடு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய குடும்பமாக வாழ வேண்டும், இருக்க வேண்டும். அந்த நசீபு நமக்கு கிடைக்க வேண்டும். உலகத்தில் எவ்வளவு பெரிய நசீபுகள் கிடைத்தாலும் இந்த நசீபுகள் எல்லாம் உலகத்தில் கிடைக்கின்றதை விட நாளை மறுமையில் சொர்க்கத்தில் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்கிற நசீபு நாம் அனைவர்களும் கிடைக்க வேண்டும். அதற்கான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அமல்களையும் மாற்றிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே நாளை மறுமையில் அல்லாஹ் விரும்புகின்ற அடியார்களாக, அல்லாஹ் நேசிக்கின்ற அடியார்களாக, அல்லாஹ் நாளை மறுமையில் தர இருக்கின்ற அந்த சொர்க்கத்தில் தன் கணவனோடும் தன் மனைவியோடும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளோடு மறுமையில் வாழக்கூடிய நசீபு இருக்கிறதே, மிகப்பெரிய உயர்வுமிக்க நசீபு. அந்த நசீபு கிடைப்பதற்கு இந்த உலக வாழ்க்கையை நாம் அல்லாஹ்வை சுற்றிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அவருடைய குர்ஆனின் மூலமாக சொல்கின்ற உபதேசத்தின் அடிப்படையில் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் இன்றைக்கு நாம் பார்க்க போது நாளை மறுமையில் நாம் இந்த உலக வாழ்க்கையில் ஈமானிய குடும்பமாக வாழ வேண்டும். ஈமானிய குடும்பம் தான் மிக அவசியமான ஒன்று, நமக்கு வெற்றி தரக்கூடிய பாதை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஈமானிய குடும்பமாக வாழ வேண்டும் என்றால் அதற்கான உபதேசங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆன்
கொடுக்கிறார். அதே போல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாம் ஈமானிய குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும்? எல்லோரும் வாழ்வதை போல நாமும் வாழ்ந்துவிட்டு மடிந்து விடுவதா? அப்படி அல்லாமல் அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் முதலில் நினைவூட்டுவது படைத்தவனை நினைவூட்டுகின்றார். அவனுடைய வல்லமைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபாத்திர் 35வது சூராவினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். யா அய்யுஹன் நாஸ் உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ் யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் லா இலாஹ இல்லா ஹுவ ஃபஅன்னா. மனிதர்களே, அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருளை நினைத்து பாருங்கள். அவன்தான் உங்களை படைத்திருக்கிறார், அவன்தான் உங்களுக்கு உணவளிக்கிறார். அவனை தவிர படைக்கக்கூடியவனோ உணவளிக்கக்கூடியவனோ உங்களை கண்காணிக்கக்கூடியவனோ உங்களை பாதுகாக்கக்கூடியவனோ உலகத்தில் யாருமே கிடையாது. நம்மை படைத்தவன் அவன்தான். நமக்கு ரிஸ்க் மரண படுக்கை வரை கடைசி நேரத்துல பால் ஊற்றுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க. இவையில் கடைசி நிலை வரை நம்மிடத்தில் ரிஸ்க் வருகிறது என்றால் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் தான். அவருடைய ரிஸ்க் நமக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பூமி அவனுடைய கடமையாக கொண்டார். நான் படைத்து விட்டேன். அவன் நல்லவனா கெட்டவனா நியாயமாவனா அநியாயமாவனா அவனுக்கு ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எனவே வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை. நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய வல்லமையை குறித்து வந்து நினைவூட்டுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்திருக்கிறார். அவன்தான் வணக்கத்திற்குரியவன் என்பதை அல்லாஹ் நினைவூட்டுவதின் நோக்கம் என்ன? அல்லாஹ்வை நாம் அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அவனுக்கு அடிபணிய வேண்டும். நமது வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்விற்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கை. அந்த அஞ்சிய வாழ்க்கை வர வேண்டும் என்றால் நம்மிடத்தில் ஈமான் வேண்டும். ஈமான் இருந்தால் மட்டும்தான் நாம் சொர்க்கம் போக முடியும். ஈமான் இல்லாமல் நாம் சொர்க்கத்திற்கு போகவே முடியாது. எவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கலாம், எவ்வளவு பெரிய அதிகாரிகளாக இருக்கலாம், ஈமான் இருந்தால் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு போக முடியும். அல்லாஹ் நமக்கு ஈமான் கொடுத்திருக்கிறார். அந்த ஈமான் முழுமையாக இருக்கிறதா? நம்முடைய குடும்பம் ஈமானிய குடும்பமாக இருக்கிறதா? நம் கணவர் ஈமானியவர்களா இருக்கிறாரா? மனைவி ஈமானிய பெண்ணாக இருக்கிறார்களா? நம்முடைய பிள்ளைகள் ஈமானிய பிள்ளைகளாக இருக்கிறார்களா என்பதை பார்த்து நம்முடைய குடும்பத்தோடு ஈமானிய குடும்பமாக நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஈமான் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை அல்லாஹ் தஆலா சூரத்துல் நஹல் 16வது சூராவினுடைய 97வது வசனத்தில் சொல்கிறார். மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வ உம்மின் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா வ லனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். எவர் ஒருவர் சாலிஹான நல்ல அமல், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய அடிப்படையில் நல்ல அமல்களை செய்கிறார்களோ அந்த அமல்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஈமான் இறை நம்பிக்கை வேண்டும். இறை நம்பிக்கையோடு அல்லாஹ்வின் ஈமானோடு செய்தால்தான் அது பலன் தரும். அதனால அல்லாஹ் தஆலா நீங்கள் சாலியான நல்ல அமல்கள் யார் ஈமானோடு செய்கிறார்களோ இறை நம்பிக்கையோடு செய்கிறார்களோ நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த அமல்களின் மூலமாக மறுமை நற்கூலி தருவார் என்ற நம்பிக்கையோடு செய்கிறார்களோ பல முஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு அழகான வாழ்க்கையை கொடுக்கிறோம், அழகான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த உலகத்தில் செய்கின்ற சாலியான நல்ல அமல்களுக்கு நாளை மறுமையில் அவர்கள் செய்த நற்கூலியோட நல்ல நல்ல ஒரு கூலியை நாம் கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எனவே நாம் எந்த ஒரு அமல்கள் செய்தாலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அடிப்படையில் செய்ய வேண்டும். இறை நம்பிக்கையோடு ஈமானோடு செல்ல வேண்டும். அந்த ஈமானில் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. ஈமானில் எந்த விதமான இணை வைத்தலும் நுழையக்கூடாது. அதில் ஈமானில் பலவீனம் இருந்துவிட்டால் நாம் நேர்வழியும் பெற முடியாது, அவையும் பெற முடியாது. அல்லாஹ் தஆலா
உங்களுடைய ஈமானை பாதுகாக்கும்படி சொல்லிக் கொடுக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் சூரத்துல் அன்ஆம் 6வது சூராவினுடைய 87வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றார், அல்லதீன ஆமனு வ லம் யல்பிஸு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுல் அம்ன் வ ஹும் முஹ்ததூன். இவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை நம்புகிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த ஈமானில் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான இணை கற்பிக்காமல் இருக்கிறார்கள். இறைவனுக்கு இணை கற்பிக்காமல் அந்த ஈமானை பாதுகாப்போடு யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் அமையை பெற்றவர்கள், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த ஈமானிய குடும்பமாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக பல நபிமார்களை குறிப்பிடுகிறார். நபிமார்களுடைய வரலாறு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நபிமார்களுடைய குடும்பம் எப்படி அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டது, எப்படி நடுங்கியது, இறை கட்டளைக்கு கட்டுப்பட்டது நாம் பல முறை கேட்டிருக்கோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பமே ஈமானிய குடும்பமாக வாழ்ந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, அவருடைய மனைவி சரி, அவருடைய பிள்ளைகளும் சரி, இந்த உம்மத்திற்கு மிக அழகான முன்மாதிரியாக திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அதன் மூலமாக அவர்களை அல்லாஹ் தஆலா சோதிக்கிறார். அனைத்து சோதனைகளிலும் அல்லாஹ்விற்கு விருப்பமானவனாக எந்த சோதனை வந்தாலும் அவைகளை அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த சோதனையிலே இறை பொருத்தத்தை பெறுவதற்கான அமல்களை செய்தார், முழுமைப்படுத்தி காட்டினார். அல்லாஹ்வுடைய கட்டளை தான் வந்தது. தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் அந்த பச்சில குழந்தையும் கொண்டு போய் பள்ளத்தாக்கில் மக்கமா நகரத்திலே குடி அமர்த்த வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தார். ஈமானை வலுவார் நீண்ட காலத்திற்கு பிறகு கிடைத்ததை அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் அடிப்படையில் வாழ்வதா, உலக இன்பத்தில் வாழ்வதா என்று நினைத்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை தான் பெரியது, அல்லாஹ்வுடைய கடமை தான் பெரியது, அல்லாஹ் தான் நம்மளை கொண்டு போய் அங்கே விடும்படி செய்து சொல்கிறான். எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் அளித்தார். நமக்கு சாதாரணமான முறையை பார்க்கலாம். தொழுகை நேரம் தொழுவதா, வீட்டு வேலையை பார்ப்பதா, தொழுவதா உலக வியாபாரத்தை பார்ப்பதா, தொழுவதா வேற வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதா, எதில் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சாதாரண நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனை, சாதாரண சோதனை அல்ல. அது ஈமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஈமானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா, உலகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து நாம் ஈமானுக்கும் அமல்களுக்கும் இறை திருப்பொருத்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய குடும்பமாக வாழ வேண்டும். இதைதான் அல்லாஹ் நேசிக்கிறார், இதைதான் அல்லாஹ் விரும்புகிறார். இப்ராஹிம் நபி இந்த பள்ளத்தாக்கை கொண்டு போய் விட்டார். அல்லாஹ் துஆ செய்தார், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதி கைர ஸீ ஸர்இன் இன்த பைத்திக்கல் முஹர்ரம். யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளையின் அடிப்படையில் என்னுடைய மனைவி மக்களை இந்த புட்பூண்டுகள் குறைக்காத பள்ளத்தாக்கில் குடி அமர்த்தி விட்டேன் யா அல்லாஹ் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். எல்லா மக்களும் இங்கே வரணும் துஆ செய்கிறார்கள், எல்லோருக்கும் ரிஸ்க் கிடைக்கணும் துஆ செய்கிறார்கள். எந்த அளவிற்கு இப்ராஹிம் நபி தன்னுடைய உள்ளத்தில் ஈமானின் உள்ளமாக இருந்தார், இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார். அந்த அவர்களுடைய மனைவி ஹாஜர் அம்மையார், அவர்களுடைய ஈமான், அவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது அங்க கொண்டு போய் விட்டார். விட்டவுடனே அவர்கள் கேட்டது என்ன? இங்கே அமரல்லாஹ், இந்த இடத்தில் உட்புண்டுகள் முளைக்காத பள்ளத்தாக்கில் மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தில் அல்லாஹ் உங்களை கொண்டு வந்து விட சொன்னாரா? ஏன்னா இது மனிதனுடைய கட்டளை அல்ல. இதெல்லாம் கேட்கிறார். ஏன்னா அதாவாக இருந்தால்தான் அவனை சபர் செய்ய முடியும். ஆம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் சொன்னார்கள், அல்லாஹ் எங்களை ஒரு காலமும் கைவிட மாட்டார். எப்பொழுது ஒரு ஈமானிய வலுப்பார், எந்த ஈமான்
கணவனிடத்தில் இருக்கிறதோ அதே ஈமான் தன் மனைவியாகிய ஹாஜிரா அவரிடத்தில் இருக்கின்றது. சொன்னார்கள், நீங்கள் எவ்வளவு பெரிய இடத்தில் கொண்டு போய்விட்டாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அந்த வார்த்தையினுடைய பிரதிபலன் இன்றைக்கு நம்ம எல்லாரும் கண் முன்னாடி பார்க்கிறோம். எல்லோருடைய கண்ணுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா அந்த சஃபா மர்வாங்கிற மலையை அத்தாட்சியாக ஆக்கி கொடுத்திருக்கிறார். உம்ரா ஹஜ்ஜினுடைய கடமையாக அந்த அமல்களை சஹீ செய்வதை ஆக்கி கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய அந்த வார்த்தை இருக்கிறது, இதுதான் ஒரு ஈமானிய பெண்மணியிடத்தில் குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் வர வேண்டும். அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறார், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வார், அல்லாஹ்வுடைய கட்டளை தான் பெரியது, அவனுக்கு அடிபணிய வேண்டும், அவனுக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமைக்கு கட்டளைக்கு பிறகுதான் உலக வேலை என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு ஆழமான நம்பிக்கை! ஒரு குடும்பம் பாருங்க, கணவனும் ஈமானியன் கணவர், மனைவியும் ஈமானிய பெண், ஈமானிய உறுதி பெற்ற பெண். அவர்கள் பெற்றெடுத்த நீண்ட காலத்திற்கு பிறகு கிடைத்த கணவனை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்த பிறகு ஹாஜிரா அம்மையார் அந்த பிள்ளை எப்படி வளர்த்திருக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை தன் தாயை போல, தாய் எப்படி ஈமானிய தாயாக, அல்லாஹ்வுக்கு அஞ்சிய தாயாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட தாயாக, அல்லாஹ்வின் முழு நம்பிக்கை வைத்த ஒரு தாயாக இருந்தார்களோ அதுபோல தன் மகனை வளர்த்தெடுக்கிறார்கள். தன் மகனுக்கு அல்லாஹ்வை பற்றி ஊட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை பற்றி நினைவூட்டுகின்றார்கள். அதனுடைய வெளிச்சம் தான் இப்ராஹிம் நபி அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையின் அடிப்படையில் கனவு கண்டுவிட்டு தன் குழந்தை ஓடி ஆடிய பருவத்தை அடைந்த பொழுது தன் பிள்ளையை நோக்கி கேட்கிறார், இன்னி அரா ஃபீ மனாமி அன்னி அத்பஹுக ஃபன்துர் மாதா தரா قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. தான் வளர்ந்த பிள்ளையினுடைய பிரதிபலனை ஒரு தாயின் தந்தை கண்முன்னால் பார்க்கிறார்கள், கண்முன்னால் சந்திக்கிறார்கள். தன் தாயை விட தந்தையை விட தன்னை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய கட்டளையும் கடமையும் தான் பெரியது. அதுதான் நம்மளை சொர்க்கத்தில் போய் சேர்க்கும். அந்த தாயிடத்தில் இருந்த ஈமான் எனக்கு வர வேண்டும், அந்த தந்தையிடத்தில் இருந்த ஈமான் நம்மிடத்திலே வர வேண்டும். அந்த உணர்வுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை நோக்கி கேட்டார்கள். வளர்ந்து ஓடி ஆடக்கூடிய நீண்ட காலத்திற்கு பிறகு கிடைத்த இன்பமாக வாழக்கூடிய இந்த தருணத்தை இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய கட்டளையினுடைய அடிப்படையில் மகனை பார்த்து கேட்டார்கள், இன்னி அரா ஃபீ மனாமி அன்னி அத்பஹு. அல்லாஹ் தஆலா உன்னை பலி கொடுக்கும்படி எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார் என் அருமை மகனே என்று அவரை அழைத்த அவரிடத்தில் கேட்கிறார், உன்னுடைய சிந்தனை என்ன, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? அந்த ஈமான், அந்த கொடுத்த தாய் வளர்த்த வளர்ப்பு, அந்த தாய் பிள்ளைக்கு பாலூட்டிய நேரத்தில் ஈமானிய பெண்ணா பிள்ளையாக, இறைவனுக்கு அஞ்சக்கூடிய பிள்ளையாக தன் பேச்சை பெற்றோர்களுடைய உணர்வுகளையும் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும், இன்றைக்கு பெற்றோர்களுக்கு நிறைய பேசுகிறார், அதனை உணர்வோடு வளர்க்கப்பட்டிருந்தார். அவர்கள் கேட்ட உடனே ஓடி ஆடி திரியக்கூடிய இளமை பருவத்தி அந்த வயதை அடைந்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னி அரா ஃபீ மனாமி அன்னி அத்பஹுக ஃபன்துர் மாதா தரா. உங்களுக்கு என்ன விருப்பம்? யா அபதி ஃபஅல் மா து'மர். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அபதி ஃபஅல், என் தந்தையே அல்லாஹ்வுடைய கட்டளை உங்களுக்கு எது இருக்கிறதோ அதை நிறைவேற்றுங்கள், என்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தால் அதை நிலைநாட்டுங்கள். அவன்தான் பெரியவன், அவன்தான் உயர்ந்தவன், அவன்தான் நம்மளை படைத்திருக்கிறார். எந்த ஈமானின் வலு பாருங்கள். ஓடி ஆடி வளரக்கூடிய இந்த பருவ காலத்தில் ஒரு பிள்ளை தன் தாய் வளர்த்ததை போல, தன் பிள்ளை தந்தை கூட்டிய அந்த ஈமானியை போல உறுதியாக இருந்தார். அல்லாஹ்வுடைய கட்டளை தான் பெரியது என்று சொன்னார்கள் என்பதை ஒரு ஆத்மக்கு ஒரு குடும்பத்தையே முன்மாதிரியாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். அப்போ ஒரு தாயும் தந்தையும் தன் பிள்ளையை ஈமானிய பிள்ளையாக வளர்ப்பது கட்டாய கடமை. ஈமான் தான் நமக்கு சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும். உலகத்தில் நீங்கள் சிறந்த குடும்பமாக இருக்கலாம், உயர்ந்த குடும்பமாக இருக்கலாம், செல்வாக்கு பெற்றவர்களாக இருக்கலாம், ஊரில் பலரும் பெருமையாக பேசக்கூடிய குடும்பமாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த பதிவு புத்தகத்தை
நம்முடைய குடும்பம் ஈமானிய குடும்பமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கணவன் அஞ்ச வேண்டும், பிள்ளை அஞ்ச வேண்டும், மனைவி அஞ்ச வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள எல்லோருமே இறைவனை அஞ்சக்கூடிய பெண்மணிகளாகவும் கணவன்மார்களும் தன்னுடைய தந்தைமார்களும் இறைவனை அஞ்சக்கூடிய குடும்பமாக உருவாக்குவதுதான் நம்முடைய கடமை. இதில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் ஈமானிய குடும்பம் தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உம்மத்திற்கு முன்மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். ஃபத்தபிஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா. கலப்பற்ற நிலையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள். அவர்களுக்கு அவ்வளவு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்படியாக நம்முடைய குடும்பத்தில் நாம் ஈமானிய குடும்பமாக வாழ வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்பட்ட குடும்பம் இருக்க வேண்டும். அதை போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்வில் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை அஞ்சினார்கள். தங்களுடைய மனைவி மார்களையும் அவர்கள் அழகிய மார்கள் பற்றுள்ளவர்களாக நடத்தினார்கள். இறையச்சத்தை வழிவு காட்டினார்கள். ஈமானுக்கு முக்கியத்துவம் அளித்தார்கள். தன்னால் வளர்ந்த பிள்ளைகளும் ஈமானிய பிள்ளைகளாக இருந்தார்கள். அன்னை கதீஜா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீ வந்த பொழுது முதலாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த பொழுது மிகப்பெரிய ஒரு நடுக்கத்தோடு வீட்டிற்கு வருகிறார்கள். வரும் பொழுது அவர்களுடைய பயம் தெரிந்தது, பயப்படுகிறார்கள். மனைவி அம்மையார் ஆழமான ஆறுதலை இறை மார்க்கம் சொன்ன விஷயத்தை அவர்களுக்கு அழகாக சொன்னார்கள். வல்லாஹி லா யுஸீக அல்லாஹு அபதா இன்னக லதஸிலு ரஹீம் வ தஅமிலு கல் வ துக்ரிமு தை வ துஈனு அலா நவாஹில் ஹக். மனைவியார் கதீஜா அம்மையார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயத்தையும் நடுக்கத்தையும் பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை ஒரு மாதம் ஒரு காலம் கைவிட மாட்டான். உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஏன் இவ்வளவு ஆழமாக சொல்கிறார்கள்? அவர்கள் செய்ய என்ன? உறவினர்களை அரவணைக்கிறீர்கள், உறவுடைய மகத்துவத்தை புரிந்திருக்கிறீர்கள், உறவை பற்றி மக்களுக்கு போதிக்கிறீர்கள், உறவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உறவுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறீர்கள். இது உங்களை ஒரு காலம் கைவிடாது. காரணம், இது இறை கட்டளை, இறைவனுடைய கட்டளையின் அடிப்படை. பிறருக்கு உதவி செய்கின்றீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கின்றீர்கள், அநாதைகளுக்கு அரவணைப்பை கொடுக்கிறீர்கள். இப்படியான நல்ல விஷயங்களை அவர்களுக்கு கூறி ஆறுதல் அளித்து அவர்களுடைய சரியான விஷயத்தை அறிந்து அவர்களுக்கு போட்டுகிறார்கள் என்றால் அவருடைய ஈமானிய வலு எல்லா நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய மார்க்க விஷயத்தை அழைப்பு பணிக்காக மிக உறுதுணையாக நின்றார்கள். அவர்களுக்கு மிக உறுதுணையாக நின்றார்கள். எந்த அளவிற்கு அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியாகிய கதீஜா அம்மையார் மரணத்திற்கு பிறகு பல முறை நினைவு கூறுவார். பல நேரத்தில் அவர்கள் வீட்டில் மாமிசம் சமைக்கப்படும் பொழுது கதீஜா அம்மையாருடைய தோழிக்கு கொடுத்து அனுப்புங்கள் என்று சொல்வார்கள். காரணம் என்ன? அந்த ஈமானிய வலு, அந்த ஈமானிய உறுதி, இறை நம்பிக்கையுடைய ஈமான். இந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி கதீஜா அம்மையார் இருந்தார்கள். ஒவ்வொரு மனைவி மார்களும் தங்களுடைய வாழ்க்கையில் இறை நம்பிக்கை உறுதியாக நின்றார்கள். ஏனென்றால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் நாம் குடும்பத்தில் வாழும் பொழுது நம்மிடத்தில் ஈமான் வர வேண்டும், இறை நம்பிக்கை வர வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை அறிந்து கற்றுக்கொண்டு அந்த அடிப்படையை வாழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை மார்க்க கற்கக்கூடிய ஆலிம்களாக உருவாக்க வேண்டும். திருமறை குர்ஆனை மனப்பாடம் செய்யக்கூடிய ஆலிம்களாக உருவாக்க வேண்டும். நம்முடைய குடும்பமே ஈமானிய குடும்பமாக மாற்றுவதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சிறப்பை நாம் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் ஈமானிய குடும்பமாக மாறுவதற்கு பல உதாரணங்களை குர்ஆன் நமக்கு
எடுத்து கூறுகிறது. அல்லாஹ் தஆலா தரபல்லாஹு மஸலன் இல்லதீன ஆமனு அத்தபிரஹும் இது قال رب ابن لي عندك بيتا في الجنة. அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஃபிரௌனாகிய அவருடைய மனைவி ஆசியா அம்மையாரை ஈமானுக்கு முன்மாதிரியாக, இறை நம்பிக்கைக்கு முன்மாதிரியாக, எல்லா சுகங்களும் அவர்களுக்கு உலக வாழ்க்கையில் கிடைத்தாலும், மிகப்பெரிய மாளிகைகள் இருந்தாலும் அவர்கள் ஈமானுக்கு முக்கியத்துவம் அளித்தார்கள். ஈமான் தான் தன்னை சொர்க்கத்தில் கொண்டு போகும். ஈமான் தான் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த மாளிகை தேவை என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். சொர்க்கத்திலே பெரிய இன்பங்கள் இருந்தது, மாளிகை கிடைத்தது. ஆனால் அவர்களுடைய பிரார்த்தனை என்ன? ரப்பிபினி அந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah. யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை, உலகத்தில் கிடைத்திருக்கிற எல்லா மாளிகையும் உங்களுக்கு இருக்கு. ஆனால் அதை அவர்கள் விரும்பவில்லை, அதை நேசிக்கவில்லை. தன்னுடைய ஈமானை கொண்டு யா அல்லாஹ், உன்னிடத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டிக்கூடிய அல்லாஹ், அதுதான் நிலையானது, நிரந்தரமானது, அதுதான் உறுதியானது, அதுதான் யாராலும் அழிக்க முடியாத ஒரு மாளிகை என்பதை அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா முன்மாதிரியாக ஒரு பெண்மையை நான் நினைவூட்டி காட்டுகிறார் என்றால், அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்நாளில் நிச்சயமாக ஈமானுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஈமான் தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியில் தரக்கூடியது. வீட்டில் நாம் வாழும் பொழுது நம்முடைய கணவன் மனைவிக்கு சொல்ல வேண்டும், மனைவி கணவனுக்கு சொல்ல வேண்டும், பிள்ளைகள் கற்ற கல்வியை பிறருக்கு போதிக்க வேண்டும். பிறநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் அல்லாஹ்வுடைய தூதரால் வளர்க்கப்பட்ட சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் தன்னுடைய ஈமானுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளித்தார்கள், எவ்வளவு அந்த ஈமானினுடைய உணர்வுதான் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் நெருக்கடியான காலம். இன்றைக்கு இருக்கிற காலம் இல்லை. பிறநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஈமான் கொண்டார் என்று சொன்னாலேயே அவர்கள் கஷ்டப்படுத்தப்படுவார்கள், துன்பப்படுத்தப்படுவார்கள், வேதனை செய்யப்படுவார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட தன்னுடைய குடும்பம் ஈமானிய குடும்பமாக இருக்க வேண்டும் என்று நேசித்தார்கள், ஆக்கினார்கள், உறுதியாக நின்றார்கள் என்பதற்கு ஹதீஸ்களிலும் சரி, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் சரி ஏராளமாக நமக்கு கிடைக்கின்றன. ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு பெண்மணியாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஈமான் கிடைத்தது, இறை நம்பிக்கை கிடைத்தது. போர்க்களங்களில் கூட அங்கே காயம் அடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், நீர் புகட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன்? ஈமான் கொண்டவர்களோடு இந்த ஈமான் உறுதி நிலைநாட்டினார்கள். அவர்கள் முன்னால் திருமணம் செய்திருந்த ஒருவர் இறை நிராகரிப்பவராக இருந்தார். ஈமான் அடைந்த பிறகு அவர்களுடைய ஈமானை அவரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர்கள் ஈமானுடைய உறுதியின் காரணமாக கணவரை இழக்க நேரிட்டது. அவர்களுக்கு கிடைத்த பிள்ளைதான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். தனக்கு கிடைத்த அந்த ஈமான், நாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுகிறோம், இதே நிலை தான் பெற்றெடுத்திருக்கிற அந்த பிள்ளைக்கு வர வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா என்று நாம் சொல்கிறோமே, பல ஹதீஸ்களை, கிட்டத்தட்ட 2000க்கு மேல் ஹதீஸ்களை அறிவித்தார்கள். அவர்களுக்கு அந்த ஈமானை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன் கணவனை இழந்த பிறகு உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த பிள்ளையை வைத்து உழைக்க நினைத்திருந்தால் உழைக்க நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த குழந்தைக்கு ஈமானை போட்டினார்கள், ஈமானை கொடுத்தார்கள், ஈமானுடைய வலியுறுத்தலை கொடுத்தார்கள். அந்த ஈமான் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி தன் பிள்ளையை கொண்டு போய் 10 ஆண்டு காலங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பணிவிடை செய்வதற்காக, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக, ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, எந்த ஈமான் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லவோ தனக்கு கிடைத்த ஈமான் தன் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்று உறுதியாக நின்றார். அதே அடிப்படை உறுதியாக நின்றது மட்டுமல்ல, அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மார்க்க அறிஞராக, ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை தூதர்கள் நேரடியாக கல்வியை கற்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புள்ள பிள்ளைகளாக அவரை உருவாக்கினார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர்களுடைய இந்த ஈமானை பார்த்து, இபாதத்தை பார்த்து, ஈமானுடைய உறுதியை பார்த்து ஒரு அபூ தல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபி
அவர்களை நேசிக்கிறார்கள். அவர்கள் ஆரம்பத்தில் ஈமான் கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். அவர்களை செயல்பாடுகளை பார்த்து நேசித்த பொழுது தன்னிடத்தில் உங்களை திருமணம் செய்து கொள்வதற்கு அனுமதி கேட்கிறார், திருமணம் செய்து கொள்ள கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களிடத்தில் ஈமான் வர வேண்டும். ஈமான் கொண்டால்தான் என்னை திருமணம் செய்து கொள்ள முடியும். ஈமான் இருந்தால்தான் நீங்கள் எங்களோடு சேர்ந்து வாழ முடியும் என்கின்ற அழைப்பு பணியை மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை அங்கே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். தன்னை நேசித்தவருக்கு முதலில் கூறியது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரை இறுதி தூதரை என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று கலிமா சொல்ல வேண்டும் என்ற நிபந்தனையை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதையே தன்னுடைய திருமணத்திற்கு மகனாகவும் ஆக்கிக் கொள்கிறார்கள். பாருங்க, ஒரு பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் கணவரை இழந்திருந்தாலும் தன்னை நேசித்து வரக்கூடியவர்களுக்கு ஈமானை கொடுத்தார்கள், தன் பிள்ளைக்கு ஈமானை கொடுத்தார்கள், ஈமானுடைய பிள்ளைகளாக வளர்த்தார்கள். அந்த சூழல் அவர்களுக்கு இவ்வளவு ஒரு மகத்துவத்தை கொடுத்தது, சிறப்பை கொடுத்தது. அதே அண்ணா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு ஈமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வடிவகுத்து நடந்து கொண்டார்கள். அதை ஈமானில் உறுதியாக இருக்கிறார்கள். மகனை ஈமானின் அடிப்படையில் வளர்த்தார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு திருமறை குர்ஆன் நம்ம பார்க்கிறோம், லன் தனாலல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பியதை செலவு செய்யாத வரை நன்மையை அடைய முடியாது என்று இறைவசனம் இறங்கிய பொழுது அவர்களுக்கு பிரியமான மதீனாவில் உள்ள ஒரு தோட்டத்தை கொண்டு வந்து அல்லாஹ்விற்காக வேண்டி சதகாவாக கொடுக்கின்ற அளவிற்கு அவருடைய ஈமான் உறுதியாக இருக்கும். மனைவி ஈமான், கணவர் ஈமான், உறுதியான ஈமான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நடப்பது, அவருடைய பிள்ளை அனஸ் ரலியல்லாஹு அவர்களும் இதே நிலையில் இருந்தார்கள். இப்படியான ஒரு சூழல், ஒரு குடும்பமே இந்த அளவிற்கு இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அபூ தல்ஹா அவர்கள் துணையமாக ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் அவர்கள் வெளியூருக்கு சென்று திரும்பி வருகிறார்கள். குழந்தை ஒப்பாத்தாக ஆகிவிடுகிறது. அல்லாஹ் அங்கே அன்று வருகிறார்கள். கணவன் மனைவியும் இருக்கிறார்கள். அபூ தல்ஹா தன் மனைவியிடத்தை கேட்கிறார், பிள்ளை எங்கே என்று கேட்கிறார்கள். பிள்ளை நிம்மதியாக இருக்கிறது என்று பதில் கூறுகிறார்கள். ஒரு கணவனும் மனைவியும் அன்று இரவு ஒன்று சேர்கிறார்கள். முடிந்த பிறகு காலையிலே சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு அமானிதத்தை கொடுத்தால் அதை அவருக்கு திரும்ப ஒப்படைக்க வேண்டுமா இல்லையா என்ற விஷயத்தை கூறி அல்லாஹ் கொடுத்த நமது பிள்ளையை எடுத்துக்கொண்டார் என்று கூறுகிறார். பொறுமையினுடைய உச்சகட்டத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால், ஒரு பெண்மணி பொறுமை, தான் பெற்றெடுத்த பிள்ளையினுடைய மரண செய்தியை கப்பலிட்டு வீட்டில் ஓரமாக வைத்துவிட்டு தன் கணவன் வெளியிலிருந்து வந்தவருக்கு கூட அந்த செய்தியை சொல்லாமல் கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை பொறுத்துக் கொண்டு ஒரு சபர் என்ற பொறுமையை கையாண்டார்களே, ஒரு பெரிய விஷயம். நம்ம உலகத்தில் பொறுமையினுடைய உச்சகட்டத்தை ஒன்றை இழைக்கும் பொழுது நமக்கு ஏற்படுகிற சோதனையினால் நாம் எவ்வளவோ வார்த்தைகளை விட்டு பேசுகிறோம். உண்மையில் உலக மக்கள் எல்லாம் ஒரு பொறுமையினுடைய உன்னத நிலை தன் குடும்பத்தில் எல்லோரும் சந்திக்கக்கூடிய ஒன்றுதான். மரணம் என்ற ஒரு பிடி, மௌத் என்ற செய்தி எல்லா வீட்டிலும் இருக்கு. எந்த வீடும் மரணத்தை அடையாத வீடு உலகத்தில் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன் இல்லத்தில் தன் பிள்ளைக்கு மரணம் ஏற்பட்ட பொழுது தன் வீட்டில் பிள்ளையை வைத்துவிட்டு, மரணித்த பிள்ளையை வைத்துவிட்டு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்து முடித்துவிட்டு காலையில் இந்த தகவலை சொல்கிறார் என்றால் அந்த ஈமானை வலுவாப்பார்கள். அல்லாஹ் இப்பொறுமை இன்னமாய் வஃபஸ்ஸாபிருன அஜ்ரும் பிகைரி ஹிசாப். அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், பொறுமையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி இருக்குதே அது இவ்வளவுதான். அல்லாஹ் கிடையாது, அவ்வளவு உயிர் கணக்கு வழக்கு இல்லாமல் அல்லாஹ் கொடுக்கிறான்.
உண்மையிலேயே நாம் பொறுமையின் உச்சக்கட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சஹாபி பெண்மணியினுடைய முன்மாதிரியினுடைய உள்ளத்தில் பதியும் என்றால் நம்முடைய நாவு சோதனை ஏற்படும் பொழுது தீய வார்த்தைகளை கொண்டு பேச மாட்டோம், தீய காரியத்தை நோக்கி செல்ல மாட்டோம், அல்லாஹ் ரசூல் வழிகாட்டாத தவறான பாதையை நோக்கி பயணிக்க மாட்டோம். எப்பொழுதும் நினைவு கூறக்கூடிய விஷயம், இந்த விஷயத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரக்கத்திற்காக துஆ செய்தார்கள். அவர்கள் அப்படி இரவு கூடியது இரவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பரக்கத்திற்கு துஆ செய்தார்கள். அந்த பரக்கத்தினுடைய விளைவு அல்லாஹ் தஆலா பல குழந்தைகளை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். பல குழந்தைகளும் இறைவனை உடைய திருமறை குர்ஆனை மனப்பாடம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். நபி தோழியர்கள் சஹாபி பெண்மணிகளுடைய வரலாறுகளை ஒவ்வொரு பெண்மணிகளும் படிக்க வேண்டும், ஆண்கள் அறிந்து கொள்ள வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நேரடியாக கல்வி கற்ற அவர்களுடைய பாட புத்தகம் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்தக்கூடியது. அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இந்த பண்புகள் நம்மிடத்திலே வர வேண்டும் என்றால் அந்த பெண்மணியுடைய வரலாறை அறிய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது சாதாரணமான பொறுமை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனைக்கு ஆளானாக அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்கள். அந்த துஆவை இறைவன் அங்கீகரித்தார். பல பிள்ளைகளை ஈமானிய பிள்ளைகளையும் அல்லாஹ் கொடுத்தார். அன்பிற்குரியவர்களே, அதே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நேரத்தில் விருந்தினர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் வறுமையில் இருந்தவங்க மஸ்ஜித் நபவியில இருப்பாங்க. பசியோட யாராவது வந்தா அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க, இவரை விருந்தினராக யாராவது அழைத்துக் கொள்ள இருக்கிறார்களா என்று கேட்பார்கள். இந்த பட்டியலில் அவர்கள் வருகிறார்கள். அழைத்துக் கொண்டு செல்கிறார்களா, வீட்டிலே உணவு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். சிறுவருக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அபூ தல்ஹா அவருடைய மனைவி அவர்கள் அழைத்துச் சென்ற பொழுது அவர்கள் பிடிக்கப்பட்ட உணவு குழந்தைகள் உறங்க வைத்தார்கள். பிறகு அவர்களுக்கு விருந்தினர்கள் உபசரித்தார்கள். காலையில் செல்லும் பொழுது அல்லாஹ் தஆலாவே இதை ஆச்சரியப்படைத்தார். இவ்வளவு அளவிற்கு தலைக்கு தேவை இருந்தும் பிறருக்கு முன்னிடம் கொடுத்தார்கள் என்பதை வரலாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களின் மூலமாக அந்த சஹாபி பெண்மணியினுடைய வரலாறு நமக்கு ஏராளமான படிப்பினை இருந்திருக்கிறது. ஈமானிய பெண்ணாக இருந்தார்கள், குடும்பம் ஈமானியதாக இருந்தது என்று ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம் சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட வரலாறு ஏராளமாக இருந்தாலும் இந்த ஒரு பெண்மணியினுடைய கணவர், மனைவி, பிள்ளைகள் இதை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும், மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சபரினுடைய ஒரு விருந்தினருடைய உபசரிப்பிலும் சரி, ஈமானியும் சரி, நான் பெற்றெடுத்த பிள்ளையும் தன்னை போன்று ஈமானிய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்ற துடிப்பும் ஆர்வமும் இருந்ததோ ஒரு தாயினால் கண்டிப்பாக தன் பிள்ளையை மாற்றப்பட்டுள்ள பிள்ளைகளாக உருவாக்க முடியும் என்பதற்கு முன்மாதிரி நாம் பார்த்து படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். தாயை தொழுகிறார், இன்றைக்கு பிள்ளை தொழுவதுன்னா எவ்வளவு பெரிய கைதல் சொல்லுவார்கள். அதே பிள்ளை ஒரு சிறிய தடுக்கி கீழே விழுந்துச்சுனாவே நம்ம தாங்க முடியல, துடிக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளை நாளை வறுமை நரகத்தில் தொடாத பிள்ளையாக, ஈமான் இல்லாத பிள்ளைகளாக, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அடிபணியான பிள்ளைகளாக ஆகிவிட்டால் நாளை வறுமை நரகத்திற்கு செல்லப்படுவார்களே, அதை நாம் நினைத்து அஞ்சிக் கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நார், இறை நம்பிக்கையாளர்களே, உங்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஈமானோடு வாழுங்க, இறை நம்பிக்கையோடு வாழுங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழுங்க. நபி தோழர்களும் தோழியர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இபாதத்தை இறை நம்பிக்கையோடு இருந்தார்களோ அதுபோல நாம் வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, அஹ்லீக்கும் உங்களுடைய குடும்பத்தினரையும், கணவன் மனைவி, கணவன் பிள்ளைகளுக்கும் இறை மார்க்கத்தை புகட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகாட்டுகிறார். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத் வஹும் சப்உ ஸனீன், உங்களுடைய பிள்ளை 7 வயதை அடைந்துவிட்டால் அவர்களை தொழும்படி சொல்லுங்கள், 10 வயதை வந்தால் அடித்து தொழ வையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் நமக்கு இருக்கிறது. போதனைகள் இருக்கின்றன. நம்முடைய குடும்பம் ஈமானிய குடும்பமாக மாற வேண்டும் என்றால் அதற்கு குர்ஆன் போதிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். அவர்களுடைய
அந்த வழிகாட்டலை அப்படியே பின்பற்றிய தோழர்களுடைய வரலாறுகள் நமக்கு முன்னால் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டலை உணர வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் என்ன துஆ செய்தாங்க? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, யா அல்லாஹ் என்னையும் தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னுடைய சந்ததிகளையும் தொழக்கூடியவர்களாக அல்லாஹ். நாம் எதேதோ அல்லாஹ்வை கேட்கிறோம். உண்மையிலே ஒவ்வொரு குடும்பத்தாரும் கேட்க வேண்டிய பிரார்த்தனை, நாமும் என்னையும் தொழக்கூடியவர்களாக என்னுடைய குடும்பத்தினர்களின் சந்ததிகளில் தொழக்கூடியவர்களாக என்று கேட்ட அந்த முன்மாதிரி மனதை பதிய வைத்து நாம் அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை கேட்க வேண்டும். அல்லாஹ்வை தூதர் இந்த வாழ்க்கையை நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ, எனவே நாளை மறுமையில் நாம் சுவர்க்கத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால், சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்றால், நாம் அனைவர்களுமே நம்முடைய குடும்பத்தை ஈமானிய குடும்பமாக உருவாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இதனுடையவர்களுக்கு மறைவின் மகத்தான வெற்றியை தரக்கூடியவராயிருக்கிறார். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் தாருல் ஈமான் இது போன்ற பணிகளை தொடர்ந்து 3 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தி கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் கேள்விகளை கேட்கின்றோம். இன்னும் அறியாதவர்களுக்கு, தெரியாதவர்களுக்கு இந்த செய்திகளை நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக நீங்களும் நன்மை அடைவீர்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் நன்மை கொடுக்கின்றார். எனவே எதை நாம் கேட்கிறோம் அதன்படி நீங்களும் நான் அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.